Hi friends, in this class we will talk about process costing chapter sum number 24 நம்ம பார்க்க போறோம் ஓகேனா சோ process costing chapter ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்ஸ் நம்ம பார்த்திருக்கோம் சோ லாஸஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் லாஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்நார்மல் லாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படிங்கறத பேசிக் கான்செப்ட் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் previous வீடியோல ஓகேனா சோ இந்த வீடியோல நம்ம sum number 24 இதான் first sum of the process costing chapter சோ இதுதான் sum number 24 ஓகேனா சோ இது நம்ம பார்க்க போறோம் சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா process account நம்ம கிரியேட் பண்ண போறோம் and then இதுல நார்மல் லாஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம் abnormal loss நம்ம பத்தி நம்ம பார்க்க போறோம் and then P&L அக்கவுண்ட்ல நம்ம வந்து எப்படி நம்ம போடுவோம் சோ P&L அக்கவுண்ட்ல நமக்கு profit வந்து எவ்வளவு வருது அப்படிங்கறது அதையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போறோம் கிளியரா சோ sum number 24 நம்ம பாப்போம் இது வந்து பாத்தீங்க அப்படினா பேசிக் sum வந்து கிடையாது ஓகேங்களா சோ பேசிக் sumல இருந்து இவங்க வந்து கொண்டு போகல சோ கொஞ்சம் நிறைய கான்செப்ட்லயே ஒரே sumல வந்து வந்திருக்குது சோ நம்ம டீப்பா பார்த்தறலாம் ஓகேங்களா Okay, so sum number 24 எடுத்துக்கோங்க a product passes through process 3 process A B C ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா மூணு process குள்ள போயிட்டு வருது first process வந்து A second B and third வந்து C குள்ள போகுது ஓகேங்களா okay so details of the expenses incurred on the 3 process during the year 2023 ல உள்ள மூணு process related expenditure வந்து கொடுத்திருக்காங்க ஓகேங்களா So process A, process B க்கு போகுது next வந்து பாத்தீங்கன்னா process C க்கு போகுது ஓகேங்களா அப்ப C process தான் கடைசி process இந்த processக்கு அப்புறம் என்ன வரும் finished goods வந்து வரும் அந்த finished goods நம்ம கஸ்டமருக்கு சேல் பண்ண போறோம் ஓகேங்களா சோ ஒரே ப்ராடக்ட் ஓகே சோ ஒரே ப்ராடக்ட் முதல்ல process A குள்ள போகுது அப்புறம் process B குள்ள போகுது அப்புறம் process C குள்ள போகுது சோ C ல இருந்து வெளிய வரக்கூடிய finished goods நம்ம கஸ்டமருக்கு சேல் பண்ண போறோம் ஓகேங்களா ஓகே So ஏல வந்து பார்த்தா யூனிட் issued or introduced வந்து பார்த்தா மொத்தம் எத்தனை யூனிட்ஸ் நம்ம உள்ள இன்புட்டா கொடுத்திருக்கோம் 10000 யூனிட்ஸ் நம்ம உள்ள இன்புட்டா கொடுத்திருக்கோம் ஓகேங்களா காஸ்ட் பெர் யூனிட் வந்து பார்த்தா ஒரு யூனிட்டுக்கு 100 ரூபீஸ் வந்து காஸ்ட் அப்போ ஸ்டடி மெட்டீரியல் சன்ட்ரி மெட்டீரியல் ஓகேங்களா சோ நம்ம எப்பவுமே CMA ஸ்டடி மெட்டீரியல் சொல்லி சர்ச் பண்ணி இப்போ ஸ்டடி மெட்டீரியல்னே வருது एक्चुअली சன்ட்ரி மெட்டீரியல் ஓகேங்களா சன்ட்ரி மெட்டீரியல் வந்து 10000 சன்ட்ரி மெட்டீரியல்னா ஒண்ணுமே கிடையாதுங்க இந்த எக்ஸ்ட்ராவா சில மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க கோல்ட் நீங்க எடுக்கறீங்கனா கோல்ட் மட்டும் நீங்க போட மாட்டீங்க அத காப்பர் நீங்க யூஸ் பண்ணுவீங்க இல்ல சில்வர் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் நீங்க சேப்பீங்க இல்ல சிங்க் பவுடர் நீங்க யூஸ் பண்ணுவீங்க KDM பவுடர் யூஸ் பண்ணுவீங்க சோ இந்த மாதிரி சின்ன மெட்டீரியல்ஸ்மே அதுல யூஸ் பண்ணுவோம் அதான் சன்ட்ரி மெட்டீரியல்ஸ் ஓகேங்களா ஓகே சன்ட்ரி மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க லேபர் கொடுத்திருக்காங்க டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் நம்ம எங்க போடுவோம் எக்ஸ்பெண்டிச்சர் சோ process costingல டெபிட் சைடுல நம்ம போடுவோம் ஓகேங்களா சோ process costing பொறுத்தவரைக்கும் டெபிட் சைடுல ஃபுல்லா என்னென்ன இன்புட் என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்திருக்கோமோ அத நம்ம டெபிட் சைடுல போடுவோம் கிரெடிட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா உடனே இன்கம் நீங்க எடுத்துக்க கூடாது இங்க இன்கமே கிடையாதுங்க process costing பொறுத்தவரைக்கும் ஒன்லி எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம் டெபிட் சைடுல எவ்வளவு இன்புட் கொடுத்திருக்கீங்களோ அத டெபிட் சைடுல போட போறோம் கிரெடிட் சைடுல எவ்வளவு அவுட்புட் வந்திருக்குது finished goods எவ்வளவு வந்திருக்குது work in progress எவ்வளவு வந்திருக்குது நீங்க process A ல தயாரிச்ச ஒரு சில goods நீங்க வெளியிலயும் நீங்க விப்பீங்க ஒரு சில goods வெளியிலயும் நீங்க விப்பீங்க ஒரு சில goods B க்கு நீங்க அனுப்புவீங்க ஓகேங்களா சோ டைரக்ட்டா நீங்க கஸ்டமருக்கு நீங்க சேல் பண்ற யூனிட்ஸும் உண்டு B processக்கு அனுப்பக்கூடிய யூனிட்ஸும் உண்டு ஓகேங்களா சோ நீங்க வெளியில சேல் பண்ணீங்கனா அதையும் நீங்க கிரெடிட் சைடுல போடுவீங்க அதுக்கு அப்புறம் B க்கு அனுப்புனீங்கனா அதையும் கிரெடிட் சைடுல போடுவீங்க அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் லாஸ் அப்நார்மல் லாஸ் இது மூலமா என்ன ஆகும் ஒரு கூட்ஸ் வந்து லாஸ் ஆயிடுச்சு நீங்க இன்புட் கொடுத்த கூட்ஸ் வந்து லாஸ் ஆகி வெளியே போயிடுச்சு சோ அதையும் நம்ம கிரெடிட் சைடுல போடுவோம் ஓகேங்களா சோ இந்த இடத்துல என்னென்ன இன்புட் நம்ம கொடுக்குறோமோ டைரக்ட் மெட்டீரியல் டைரக்ட் லேபர் டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்புறம் ஓவர்ஹெட் இந்த இன்புட் எல்லாமே நம்ம டெபிட்ல போடுவோம் அவுட்புட் என்ன வந்திருக்கோ அது ஃபுல்லா நம்ம கிரெடிட்ல போடுவோம் ஓகேங்களா அவுட்புட் + லாஸஸ் வந்து நம்ம கிரெடிட்ல போடுவோம் ஓகே ஓகே சோ லாஸஸ் ஏன் கிரெடிட்ல போடுறோம் லாஸஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட் வந்து வெளியே போயிடுச்சு லாஸ் ஆகி வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம் சோ நம்ம கிரெடிட்ல நம்ம போடுவோம் ஓகேங்களா ஓகே சோ இந்த சம்ல வந்து பாத்தீங்கன்னா ABC கொடுத்திருக்காங்க சன்ட்ரி மெட்டீரியல் லேபர் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்திருக்காங்க சோ இது process costingனா டெபிட் சைடுல நம்ம போடுவோம் ஓகே அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் ஆஃப் அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க 120 165 250 இது एक्चुअली என்னது செல்லிங் பிரைஸ் A ப்ராடக்ட்ட நீங்க B க்கு அனுப்பாம வெளிய நீங்க சேல் பண்ணீங்கனா 120 ரூபாய்க்கு சேல் பண்ணுவீங்க B ப்ராடக்ட்ட நீங்க C க்கு அனுப்பாம வெளிய அவுட் சைடு கஸ்டமருக்கு நீங்க சேல் பண்ணீங்கனா 165 ரூபாய்க்கு நீங்க சேல் பண்ணுவீங்க C ப்ராடக்ட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வெளிய தான் அனுப்ப போறோம் சோ 250 ரூபாய்க்கு நீங்க கஸ்டமருக்கு சேல் பண்ணுவீங்க இதுதான் செல்லிங் பிரைஸ் சொல்லி கொடுத்திருக்காங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேராகிராஃபாக கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா கிறிஸ்பியாக கிவன் இன்ஃபர்மேஷன் நம்ம எழுதியிருக்கிறோம். ஸோ அந்த கிவன் இன்ஃபர்மேஷன் பாயிண்ட்டை நீங்கள் கிறிஸ்பியாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேனேஜரல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு 80,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ப்ராசஸ் வைஸ் கிடையாது, மொத்தமாக 80,000 மேனேஜரல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இது ப்ராசஸ் காஸ்டிங்கில் நம்ம கொண்டு வர மாட்டோம், டேரெக்டாக P&L அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டுறோம். ஓகேங்களா? ஸோ மேனேஜரல் எக்ஸ்பெண்டிச்சர் 80,000 வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் காஸ்டிங்கில் வராது, இது டோட்டலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது P&L அக்கௌண்ட்டுக்கு நம்ம போட்டுருவோம். செல்லிங் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்திங்கன்னா 50,000 கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு ப்ராசஸ் வைஸ் கொடுக்கல, டோட்டலாக கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணுவோம், P&L அக்கௌண்ட்டுக்கு நம்ம கொண்டு போயிடுவோம், ப்ராசஸ் காஸ்டிங்கு நம்ம கொண்டு வர மாட்டோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ அவுட்புட் வந்து ஆக்சுவலாக எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஏ ப்ராசஸில் 9,300 அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கிளியரா? பி ப்ராசஸில் 5,400 யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சி ப்ராசஸில் 2,100 யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ ஏல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்புட் 10,000 கொடுத்தோம், அவுட்புட் 9,300 வெளியே வந்துருக்குது. அப்போ ரிமைனிங் 700 என்ன ஆயிருக்கும், நார்மல் லாஸ் ப்ளஸ் அப்நார்மல் லாஸ் சேர்த்து இந்த 700 லாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் 1000 யூனிட்ஸ் ஆஃப் இன்புட்டை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, பட் நீங்கள் அவுட்புட்டாக வெளியே வர்றப்போ எவ்வளோ வெளியே வந்திருக்கு, 9,300 வெளியே வந்திருக்குது. அப்போ 10,000 மைனஸ் 9,300 அப்படின்னா 700 யூனிட் என்ன இருக்குது, உள்ள லாஸாக இருக்குது. இந்த லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் லாஸ் 700 யூனிட்ஸ். இதில் நார்மல் லாஸும் இருக்குது, அப்நார்மல் லாஸும் இருக்குது, அதை நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி நம்ம ஏல வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் 9,300 வந்துருக்குது. இந்த 9,300 டேரெக்டாக பிக்கு நம்ம அனுப்புவோம், ஒரு சில பார்ட்டை பிக்கு அனுப்புவோம், ஒரு சில பார்ட்டை நம்ம அவுட் சைட் கஸ்டமருக்கு சேல் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் கொஸ்டினில் ரீட் பண்ணி பாருங்கள். அது ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராசஸ் ஏல 2/3, ஓகேங்களா, ப்ராசஸ் ஏல 2/3 ஆஃப் த அவுட்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்டு டு பி. அதாவது மொத்த ப்ராடக்ட் ஏல வந்து மொத்தம் 9,300 அவுட்புட் வந்திருக்கா. இந்த 9,300ல் 2/3 ஆஃப் த அவுட்புட் வந்து நம்ம பிக்கு அனுப்பியிருக்கிறோம், ரிமைனிங் 1/3 வந்து கஸ்டமருக்கு சேல் பண்ணியாச்சு. ஸோ 9,300ல் 2/3 எவ்வளோ பாருங்கள், இன்னும் நம்ம ஆன்சருக்குள்ளே போகலை. ஓகேங்களா? ஸோ கொஸ்டினை நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம கிறிஸ்பியான இன்ஃபர்மேஷன் எழுதிட்டு இருக்கிறோம். ஸோ 9,300 × 2/3 போட்டிங்கன்னா 6,200 வரும். 6,200 யூனிட்ஸை நீங்கள் என்ன எங்கே அனுப்பியிருக்கீங்க, பிக்கு நம்ம அனுப்பியாச்சு. ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, ரிமைனிங் வந்து 9,300 × 1/3. இது நம்ம கஸ்டமருக்கு சேல் பண்ண யூனிட்டு 3,100 யூனிட் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கஸ்டமருக்கு சேல் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ ஏல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் 9,300 வந்துருக்குது, அதில் 2/3 போட்டிங்கன்னா 6,200. இது நம்ம பி ப்ராசஸுக்கு நம்ம அனுப்பியாச்சு. 1/3 போட்டிங்கன்னா 3,100, இதை நம்ம அவுட் சைட் கஸ்டமருக்கு சேல் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி பியில் வந்து பார்த்திங்கன்னா பியில் இப்போ இன்புட் எவ்வளோ போயிருக்குது, பாசஸ் டு பி வந்து 6,200 யூனிட் இன்புட் பிக்குள்ளே போயிருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த பியில் வந்து என்ன கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹாஃப் ஆஃப் தி இன்புட் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் ஆஃப் 6,200 இன்புட் வந்து பிக்குள்ளே போயிருக்குது. ஆனால் பியில் வந்து எவ்வளோ அவுட்புட் வெளியே வந்திருக்கு, 5,400. ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த 6,200 நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க, இது இன்புட் உள்ளே போனது. ஓகேங்களா? ஆனால் பியில் வந்து அவுட்புட் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிருக்குது, பியில் 5,400. இந்த 5,400ல் ஹாஃப் ஆஃப் த ப்ராடக்ட், ஹாஃப் ஆஃப் த அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் சிக்குள்ளே பாஸ் ஆகிருக்குது. ரிமைனிங் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் கஸ்டமருக்கு சேல் பண்ணியிருக்காங்க. இது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராடக்ட் பியில் உள்ள அவுட்புட்டில் ஹாஃப் ஆஃப் த அவுட்புட் வந்து ப்ராசஸ் சிக்கு பாஸ் பண்ணுறோம், ரிமைனிங் ஹாஃப் ஆஃப் தி அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட் சைட் கஸ்டமருக்கு சேல் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ 5,400ல் ஹாஃப்னா எவ்வளோ வரும், 5,400/2 போட்டிங்க அப்படின்னா 2,700 யூனிட் வரும். அப்போ இந்த 2,700 யூனிட் நம்ம என்ன பண்ணுறோம், சிக்கு நம்ம அனுப்புகிறோம். ரிமைனிங் 2,700 யூனிட்டை நம்ம என்ன பண்ணுறோம், அவுட் சைட் கஸ்டமருக்கு நம்ம சேல் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ப்ராடக்ட் பியில் மொத்தம் 5,400 யூனிட் இருக்குது, அதில் பாதி யூனிட்ஸ் வந்து நம்ம சிக்கு அனுப்புகிறோம், பாதி யூனிட்ஸ் வந்து 2,700. இதை நம்ம சிக்கு இன்புட்டாக நம்ம அனுப்புகிறோம். ரிமைனிங் 2,700 அவுட் சைட் கஸ்டமருக்கு நம்ம சேல் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ சி தாங்க கடைசி ப்ராசஸை. இதை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஃபுல்லாக நம்ம சேல் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ சியில் வந்து எவ்வளோ அவுட்புட் வந்திருக்கு பாருங்கள், சியில் வந்து பார்த்தீங்கன்னா 2,100 அவுட்புட்டு.
சியில் எவ்வளோ அவுட்புட் 2100 அவுட்புட்டு. சிக்கு நம்ம 2700 இன்புட்டை கொடுத்துருக்குறோம், வெளியில் 2100 தான் வெளியே வந்துருக்குது. அப்போ 600 லாஸு. அந்த லாஸெல்லாம் நம்ம கடைசி பார்க்கலாம். 2100 யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட் வந்து சியிலேருந்து வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த 2100 யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட்டை மொத்தமாகவும் 100% ஆஃப் த 2100ஐயும் நம்ம அவுட் சைட் கஸ்டமருக்கு சேல் பண்ணிடுவோம். இதுதான் கடைசி ப்ராசஸ். இதுக்கப்புறம் வேறு எதுவும் ப்ராசஸ்க்குள்ளே போகிறதுக்கா இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ 2100 வந்து அப்படின்னா வெளியே நம்ம சேல் பண்ணிடுவோம். கிளியரா? அவ்வளோதான். ஸோ இப்போ கொஸ்டினில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நார்மல் லாஸ், அதுக்கப்புறம் அந்த நார்மல் லாஸில் வரக்கூடிய ஸ்க்ராப் வந்து எப்படி சேல் பண்ணியிருக்கிறாங்க, இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நார்மல் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கு வந்து 5% ஆஃப் த இன்புட் வந்து நார்மல் லாஸாக இருக்குது. கிளியரா? பிக்கு வந்து 15% ஆஃப் த இன்புட் வந்து நார்மல் லாஸாக இருக்குது. சிக்கு வந்து 20% ஆஃப் த இன்புட் வந்து நார்மல் லாஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏ ப்ராசஸில் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ இன்புட் கொடுத்தீங்களோ அதில் 5% வந்து நார்மல் லாஸ். பி ப்ராசஸில் எவ்வளோ இன்புட் கொடுத்தீங்களோ அதில் 15% நார்மல் லாஸ். சி ப்ராடக்ட்டில் எவ்வளோ இன்புட் கொடுத்தீங்களோ அதில் 20% நார்மல் லாஸ். அதே மாதிரி ஸ்க்ராப் வந்து பார்த்திங்கன்னா ஏல உள்ள நார்மல் லாஸை ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணுறோம். பியில் உள்ள நார்மல் லாஸை ஒரு யூனிட் 5 ரூபாய்க்கு. அதாவது இந்த ஸ்க்ராப் சோல்டு வந்து நார்மல் லாஸுக்கு மட்டும் கிடையாது, அப்நார்மல் லாஸுக்கும் சேர்த்து தான். ஓகே? ஸோ ஸ்க்ராப்புங்கிறது வெறும் நார்மல் லாஸுக்கு மட்டும் கிடையாது, டோட்டல் லாஸ் ஆன யூனிட்டில் ஒரு யூனிட்டை நம்ம 2 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணுறோம் ஏ ப்ராசஸில். பி ப்ராசஸில் ஒரு யூனிட் 5 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணுறோம். சி ப்ராசஸில் ஒரு யூனிட்டு 10 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணுறோம். எதுக்கு இது இன்க்ரீஸ் ஆகுது? ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன? ஏல நம்ம கொஞ்சமாக தான் இன்புட் கொடுத்துருப்போம், அதில் வந்து பாஸ் ஆகி பியில் வந்து பார்த்திங்கன்னா ஏவோட இன்புட் பியோட இன்புட் சேர்த்து இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. சியில் வந்து பார்த்திங்கன்னா ஏல கொடுத்த இன்புட், பியில் கொடுத்த இன்புட், சியில் கொடுத்த இன்புட் எல்லாமே சேர்ந்து தான் சியில் இருக்கும். அதனால் அதோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஸ்க்ராப் வந்து பார்த்திங்கன்னா நாட் ஒன்லி ஃபார் நார்மல் லாஸ், இது அப்நார்மல் லாஸுக்கும் சேர்த்து. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம சம்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஏ அக்கௌண்ட் நீங்கள் போட்டுக்கோங்க. ஹெட்டிங் போடாமல் இருக்காங்க. ப்ராசஸ் ஏ அக்கௌண்ட், அப்புறம் ப்ராசஸ் பி அக்கௌண்ட், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் சி அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஒரு ஹாஃப் பேஜுக்கு தான் வரும். ஸோ ஹாஃப் பேஜுக்கு ப்ராசஸ் ஏ போடுங்க, ரிமைனிங் ஹாஃபுக்கு வந்து ப்ராசஸ் பி போடுங்க, நெக்ஸ்ட்டு பேஜில் ஹாஃப் வந்து ப்ராசஸ் சி வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இல்லை சைமில்டேனியஸாக போட போகிறதில்ல, நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த உடனே ப்ராசஸ் ஏல உள்ள எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பாருங்கள். ப்ராசஸ் ஏல சன்ட்ரி மெட்டீரியல் வந்து 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ டெபிட் சைடில் யூனிட்ஸ் வந்து எவ்வளோ, இல்லை சன்ட்ரி மெட்டீரியல்ஸ் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து யூனிட் எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்கிறோம், ப்ராடக்ட் ஏக்குள்ளே எவ்வளோ யூனிட்ஸ் இன்புட் கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ அந்த இன்புட் யூனிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இன்புட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், ப்ராசஸர் காஸ்டிங்கில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், குவான்டிட்டி ரேட் அமௌண்ட் மூணுமே நீங்கள் போடணும். ஓகேங்களா? ஸோ பர்டிகுலர்ஸ் குவான்டிட்டி ரேட் அமௌண்ட், இங்கேயும் பர்டிகுலர்ஸ் குவான்டிட்டி ரேட் அமௌண்ட் நீங்கள் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஏல நம்ம எவ்வளோ இன்புட் உள்ளே கொடுத்துருக்கோம், 10,000 யூனிட்ஸ் ஆஃப் இன்புட் நம்ம கொடுத்துருக்குறோம். ஒரு இன்புட்டோட காஸ்ட் எவ்வளோ, 100 ரூபா. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 10,000 யூனிட்ஸ் நம்ம உள்ளே கொடுத்துருக்குறோம். ஒரு இன்புட்டோட காஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா. அப்போ 10,000 × 100 போட்டிங்கன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு நம்ம யூனிட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு சன்ட்ரி மெட்டீரியல்ஸ் எவ்வளோ இன்புட் கொடுத்துருக்கோம், 10,000 ரூபாய்க்கு இன்புட் கொடுத்துருக்கோம். ஸோ சன்ட்ரி மெட்டீரியல்ஸ் 10,000 ரூபாய்க்கு நீங்கள் போட்டுக்கோங்க. கிளியரா? அப்புறம் லேபர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்புட் கொடுத்துருக்கோம், 30,000 ரூபா கொடுத்து லேபரை இன்புட்டில் கொடுத்துருக்குறோம். ஸோ 30,000 நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் டேரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ கொடுத்துருக்குறோம், 6,000 நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ டேரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 6,000 நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டெபிட் சைடில் என்னென்ன இன்புட் கொடுத்தோமோ அது எல்லாமே போட்டாச்சு. கிரெடிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் வரும், இங்கே கிரெடிட் சைடில் ஃபினிஷ் குட்ஸ் வரும். அதாவது கிரெடிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அண்ணா 3 அண்ணா 4 அண்ணா வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம பிக்கு பாஸ் ஆனது, அவுட் சைட் கஸ்டமருக்கு சேல் ஆனது. ஓகேங்களா? ஸோ ஃபினிஷ் குட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு பாஸ் ஆன ஃபினிஷ் குட்ஸை கிரெடிட்டில் போடுவோம், அவுட் சைட் கஸ்டமர்ஸுக்கு சேல் பண்ணதை கிரெடிட்டில் போடுவோம். அதுக்கப்புறம் கூட்ஸ் நார்மல் லாஸ் ஆனது, கூட்ஸ் அப்நார்மல் லாஸ் ஆனது, இந்த 4மே அவங்களுக்கு கிரெடிட் சைடில் வரும். ஓகேங்களா? ஸோ நார்மல் லாஸ் ஆகி வெளியே போயிடுச்சு, அதையும் கிரெடிட்டில் போடுவோம். அப்நார்மல் லாஸ் ஆகியும் வெளியே போயிடுச்சு, அதையும் நம்ம கிரெடிட்டில் போடுவோம். அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராசஸ் பி அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோமோ அதையும் கிரெடிட்டில் போடுவோம். ரிமைனிங் பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட் சைட் கஸ்டமருக்கு சேல் பண்ணதை, அந்த அவுட் சைட் கஸ்டமருக்கு சேல் பண்ண
காஸ்ட்டை நம்ம P&L அக்கௌண்ட்டில் நம்ம மாற்றி விடுவோம். ஓகேங்களா? ஸோ அவுட் சைடு கஸ்டமருக்கு நீங்கள் சேல் பண்ணீங்க ஓகே, ஆனால் செல்லிங் ப்ரைஸை நீங்கள் எடுப்பீங்களா இல்லை காஸ்ட் ப்ரைஸை நீங்கள் எடுப்பீங்களா? காஸ்ட் ப்ரைஸ் தான் நம்ம எடுக்கணும். ப்ராசஸ் காஸ்டிங்லாம் எப்போவுமே டோட்டல் காஸ்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். P&L அக்கௌண்ட்டில் தான் செல்லிங் ப்ரைஸை வச்சு ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ப்ராசஸ் அக்கௌண்ட்டில் எப்போவுமே நீங்கள் காஸ்ட் ப்ரைஸை மட்டும் தான் எடுக்கணும். செல்லிங் ப்ரைஸை இல்லை மார்க்கெட் வேல்யூ நீங்கள் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஒன்லி காஸ்ட் ப்ரைஸை மட்டும் தான் எடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து அவுட் சைடு கஸ்டமருக்கு நீங்கள் சேல் பண்ணிட்டீங்கன்னா கூட்ஸ் வெளியே போயிருக்குது. அந்த கூட்ஸ் வெளியே போன கூட்ஸோட காஸ்ட் எவ்வளோ இதுதான் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? கிளியரா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா P&L அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மாற்றி விடுவீங்க. ஸோ P&L அக்கௌண்ட் சொல்லி நீங்கள் போட்டுங்க. P&L அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதோட காஸ்ட் இதோட சேல்ஸ் கிரெடிட்டில் போடுவோம், இதோட காஸ்ட் டெபிட்டில் போடுவோம். ஸோ நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ கிரெடிட் சைடில் இதெல்லாம் போடுவோம். நார்மல் லாஸில் கூட்ஸ் வெளியே போச்சு, அப்நார்மல் லாஸ்லேயும் கூட்ஸ் வெளியே போச்சு. அவுட்புட் வந்து ப்ராசஸ் பிக்கு அனுப்பியிருக்கிறோம். ஸோ அது மூலமாக வெளியே போயிருக்குது. அதுக்கப்புறம் அவுட்புட் வந்து அவுட் சைடு கஸ்டமருக்கு சேல் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது P&L அக்கௌண்ட்டில் போடுவோம். காஸ்ட் ஆஃப் த அவுட்புட் சோல்டு டு த கஸ்டமர் தான் போடுவோம். செல்லிங் ப்ரைஸில் போட மாட்டோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நார்மல் லாஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நார்மல் லாஸுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? நார்மல் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஏக்கு 5% சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் லாஸ் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? நார்மல் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 10,000 யூனிட்ஸில் 5% நீங்கள் போட்டிங்கன்னா அதுதான் நார்மல் லாஸ். அப்போ மொத்தம் 10,000 யூனிட்ஸ் நம்ம உள்ளே கொடுத்துருக்குறோம். டோட்டலாக 10,000 யூனிட்ஸை எக்ஸ்பெண்டிச்சராக 10,46,000 நீங்கள் டெபிட்டில் போட்டுங்க, இதே நீங்கள் கிரெடிட்டில் போட்டுக்கோங்க. ஓகே. இப்போது நார்மல் லாஸ் நம்ம கேல்குலேட் பண்ணுறப்போ 5% ஆஃப் த யூனிட்ஸ் வந்து நார்மல் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ மொத்தம் 10,000 யூனிட்ஸு இதில் 5% நீங்கள் போட்டிங்கன்னா 500 யூனிட் லாஸ் ஆகிடுச்சு. ஓகே. இந்த 500 யூனிட்டை நம்ம என்ன பண்ணிட்டோம்? லாஸ் ஆன இந்த 500 யூனிட் வந்து ஸ்க்ராப்பாக மாறிடுச்சு. இந்த ஸ்க்ராப்பை நம்ம சேல் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்க்ராப்பை நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணியிருக்கிறோம்? ப்ராசஸ் ஏல ஸ்க்ராப் வேல்யூ வந்து 2 rupees பெர் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ப்ராசஸ் ஏல ஒரு நிமிஷம் ப்ராசஸ் ஏல ஸ்க்ராப் வந்து பார்த்தீங்கன்னா 2 rupees பெர் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 500 குவான்டிட்டி இன்ட்டு 2 rupees ரேட் நீங்கள் போடுங்க. ஸோ 500 × 2 போட்டிங்கன்னா 1000 ரூபா வரும். இது நார்மல் லாஸில் சேலான ஸ்க்ராப்போட வேல்யூ. கிளியரா? ஓகே. நிறைய பேர் யோசிப்பீங்க நார்மல் லாஸ்னால் இங்கே வேல்யூ போடக்கூடாது, ஒன்லி யூனிட் மட்டும் தானே போடணும், எதுக்கு வேல்யூ போட்டிங்க? நார்மல் லாஸோட வேல்யூ போடலைங்க. நார்மல் லாஸ் ஆனதில் ஸ்க்ராப்பை நம்ம சேல் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஸ்க்ராப்போட சேல்ஸை தான் நம்ம கிரெடிட்டில் போட்டிருக்கோம். கிளியரா? ஓகே. ஸோ அப்நார்மல் லாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் லாஸ் முடிஞ்சது. இப்போ நம்ம அப்நார்மல் லாஸ் கேல்குலேஷனுக்குள்ளே வருவோம். இது தாங்க ரொம்ப முக்கியமான கேல்குலேஷன். ஓகேங்களா? ஸோ அப்நார்மல் லாஸ்னால் ஒன்றுமே கிடையாது. அப்நார்மல் லாஸ் எவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ செம்ம ஈஸி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் லாஸ்லேருந்து நார்மல் லாஸ் ரெடியூஸ் பண்ணிட்டு அப்நார்மல் லாஸ் கிடச்சிரும். ஸோ டோட்டல் லாஸ் நீங்கள் ஆல்ரெடி ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. டோட்டல் லாஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்கள் இவ்வளோ இன்புட் கொடுத்துருக்கீங்க, அவுட்புட் எவ்வளோ வந்திருக்குது, இதோட டிஃப்ரென்ஸ் தான் டோட்டல் லாஸ். இதில் நார்மல் லாஸோட யூனிட்ஸ் போயிடுச்சுன்னா ரிமைனிங் அப்நார்மல் லாஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஈஸி தான். பார்ப்போம். ப்ராசஸ் ஏ எடுத்துக்கோங்க. ப்ராசஸ் ஏ கேல்குலேஷன். இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சம்மில் உள்ள ஆன்சரில் கேல்குலேஷன் ரொம்ப ட்விஸ்டடாலாம் கொடுக்கல, ஃபார்முலா அப்ளை பண்ணி அப்படியே கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டிங்க அப்படின்னா இது ஏன் இப்படி வந்திருக்கு, எதுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக புரியாது. ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிக்கலாக புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸில் கொஸ்டின்ஸில் கேட்டாங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலாக புரிஞ்சால் மட்டும்தான் அந்த அப்ரோச்சை உங்களுக்கு டீல் பண்ண தெரியும். ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாகவே நம்ம பார்ப்போம். ப்ராசஸ் ஏல வந்து பாருங்கள். ப்ராசஸ் ஏல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் வந்து எவ்வளோ வந்துச்சு? ஆக்சுவலாக கொஸ்டின் எடுங்க. ப்ராசஸ் ஏல வந்து டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வந்துச்சு? 10,46,000 ரூபா. இது எத்தனை யூனிட்டுக்கு? 10,000 யூனிட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஏல 10,000 யூனிட்டுக்கு 10,46,000 வந்திருக்கு. கிளியரா? ஓகே. ஸோ காஸ்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்க்ராப்பை நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். நார்மல் லாஸ்லேருந்து வரக்கூடிய ஸ்க்ராப்பு மூலமாக நமக்கு இன்கம் வந்திருக்கு. ஸோ டோட்டல் காஸ்ட்லேருந்து இந்த இன்கம்மை நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்க்ராப் வந்து என்னது? 5% வந்து ஸ்க்ராப்பு. ஸோ 10,000க்கு நீங்கள் 5% போட்டு 500 ரூபா உங்களுக்கு நார்மல் லாஸ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த 500 ரூபா நீங்கள் போட்டுக்கோங்க. இது நீங்கள் எவ்வளோக்கு சேல் பண்ணுறீங்க? 2 ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ணுறீங்க. ஒரு யூனிட் 2 ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ணுறீங்க. ஸோ 500 × 2 போட்டிங்கன்னா 1000 rupees உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ 10,000ல் 500 நார்மல் லாஸாக வெளியே போயிடுச்சு. அப்போ உங்கள் கையில் எத்தனை யூனிட் இருக்குது? 9,500 யூனிட் மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 9,500 யூனிட்ஸ் ஆஃப் இன்புட் மட்டும் தான் உங்கள்கிட்ட இருக்குது. அதோட வேல்யூ எவ்வளோ வருது? 10,46,000 - 1000 போட்டிங்கன்னா 10,45,000 வரும். ஓகேங்களா? ஓகே.
ஸோ இப்போ ப்ராசஸ் ஏலேருந்து எவ்வளோ அவுட்புட் வந்திருக்குது, ப்ராசஸ் ஏலேருந்து எவ்வளோ அவுட்புட் வந்திருக்குது, கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க 9300 அவுட்புட் வெளியே வந்திருக்குது. ஓகேங்களா. ஸோ நார்மல் லாஸ் போக உங்கள் கையில் 9500 யூனிட்ஸ் ஆஃப் இன்புட் இருந்துச்சு, வெளியே வந்தது 9300னா அப்போ ரிமைனிங் 200 யூனிட்ஸ் வந்து லாஸ் ஆகிருக்குது. இது என்ன லாஸாக இருக்கும்? அப்நார்மல் லாஸாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ மொத்த யூனிட்டில் நார்மல் லாஸ் இந்த ஸ்க்ராப்பை நம்ம ரெடியூஸ் பண்ணியாச்சு. அப்போது 9500 யூனிட் நம்ம கையில் இருக்குது. இந்த 9500 யூனிட் நம்ம கொடுத்துருக்குறோம். ஆனால் வெளியில் வந்தது ஜஸ்ட் 9300 யூனிட்ஸ்னால் உள்ள ப்ராசஸில் 200 யூனிட்ஸ் லாஸ் ஆகிருக்குது. இந்த 200 யூனிட்ஸ் தான் அப்நார்மல் லாஸ். ஓகேங்களா, கிளியரா? ஸோ 10,000 நீங்கள் உள்ளே கொடுத்தீங்க, அதில் 9300 தான் வெளியே வந்திருக்கு. ஸோ அப்போ டோட்டல் லாஸ் வந்து 700. ஓகேங்களா. ஸோ இதில் ஸ்க்ராப்பாக நார்மல் லாஸோட ஸ்க்ராப் வந்து 500. ஓகே. ஸோ நார்மல் லாஸ் ஆனது 500. அப்போது ரிமைனிங் 200 வந்து என்னவாக இருக்கும்? அப்நார்மல் லாஸாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கிறோம். கிளியரா? முதல்ல 10,000ல் நம்ம நார்மல் லாஸ் 500 போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9500 யூனிட்ஸ் ஆஃப் இன்புட் இருக்குது. இதில் நம்ம கொடுக்குறப்போ 9300 அவுட்புட் தான் வெளியே வந்திருக்கு. அப்போ ரிமைனிங் 200 என்னாச்சு? அப்நார்மல் லாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ அப்நார்மல் லாஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிப்பீங்க? 200 யூனிட்ஸ் வந்து அப்நார்மல் லாஸ். ஓகே, ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ ரேட் வருதுன்னு சொல்லி பார்ப்போமா? ஸோ சிம்பிள் தான். டோட்டல் காசு வந்து பார்த்திங்கன்னா 10,45,000. ஓகே. ஸோ ஸ்க்ராப் எல்லாம் கழிச்சு போக 10,45,000 காஸ்ட் இருக்குது. இது எத்தனை யூனிட்டுக்கு? 9500 யூனிட்டுக்கு. அப்போ ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ 10,45,000ங்கிறது டோட்டல் காஸ்ட் ஆஃப்டர் நார்மல் லாஸ். ஓகேங்களா. ஸோ 10,45,000 இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 9500 யூனிட்டுக்கு. அப்போ ஒரு யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,45,000 பை 9500 போனால் 110 ரூபா வரும். ஓகேங்களா. ஸோ 110 ரூபா தான் உங்களோட அப்நார்மல் லாஸோட ரேட் ஆர் வேல்யூ. கிளியரா? ஓகே. ஸோ அப்நார்மல் லாஸோட ரேட் ஆர் வேல்யூ நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போது அப்நார்மல் யூனிட்ஸ் வந்து 200 × 110 போட்டிங்கன்னா டோட்டல் அப்நார்மல் லாஸ் கிடச்சிடும். ஓகேங்களா. ஸோ அப்நார்மல் லாஸ் நீங்கள் போடுங்க. ஒரு நிமிஷம். டோட்டல் அப்நார்மல் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 யூனிட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகேங்களா. ஸோ 200 யூனிட்ஸ், ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ ரேட் வந்து பார்த்தோம்? அப்நார்மல் லாஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 110. ஸோ 200 × 110 நீங்கள் போட்டிங்கன்னா 22,000 வரும். இதுதான் அவங்களோட அப்நார்மல் லாஸ். ஓகேங்களா. ஓகே. இப்போ அந்த ப்ராசஸில் உள்ள காஸ்ட் பெர் யூனிட் எவ்வளோ? ப்ராசஸில் உள்ள காஸ்ட் பெர் யூனிட் எவ்வளோ? 10,45,000ங்கிறது டோட்டல் காஸ்ட். யூனிட் வந்து 9,500. அப்போ காஸ்ட் பெர் யூனிட் வந்து 110 ரூபா தான் காஸ்ட் பெர் யூனிட். கிளியரா? ஓகே. ஸோ அப்நார்மல் லாஸாக போனது 200 யூனிட்ஸ், அதுக்கு 110 நீங்கள் போட்டுக்குவீங்க. ஓகே. ஸோ நார்மல் லாஸ் போட்டாச்சு, அப்நார்மல் லாஸ் போட்டாச்சு. இப்போது அவுட்புட் ப்ராசஸ் பிக்கு எவ்வளோ அனுப்பியிருக்கிறோம்? ப்ராசஸ் பிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட்புட் வந்து எவ்வளோ அனுப்பியிருக்கிறோம்? மொத்தம் 9300 அவுட்புட்டில் 2/3 அனுப்பியிருக்கிறோம். அப்போது 2/3 போட்டிங்கன்னா 6200 யூனிட் வந்து பிக்கு நம்ம அனுப்பியிருக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அவுட்புட் 9300ல் 2/3 வந்து பார்த்தீங்கன்னா 6200, இதை நம்ம பிக்கு அனுப்பியிருக்கோம். ஸோ பிக்கு அனுப்புகிறப்போ அதோட காஸ்ட்டு வந்து டோட்டல் காஸ்ட் எவ்வளோ? 6200 இன்ட்டு ஒரு யூனிட்டோட காஸ்ட் வந்து 110 ரூபா. ஸோ 110 ரூபா ரேட்டில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ 6200 இன்ட்டு 110 அப்படின்னா 6,82,000. இதை நம்ம ப்ராசஸ் பிக்கு நம்ம அனுப்பியிருக்கிறோம். கிளியரா? ஓகே. ஸோ ப்ராசஸ் பிக்கு அனுப்புனது நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம அவுட் சைட் கஸ்டமருக்கு சேல் ஆனது எவ்வளோ? 3,100. இந்த 3,100 செல்லிங் ப்ரைஸில் போடுவீங்களா இல்லை காஸ்ட் ப்ரைஸில் போடுவீங்களா? காஸ்ட் ப்ரைஸில் தான் நம்ம போடுவோம். ஓகேங்களா. ஸோ 3,100 இன்ட்டு காஸ்ட் எவ்வளோ? ஒரு யூனிட்டுக்கு 110 ரூபா. ஸோ காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3,100 இன்ட்டு 110 ரூபா நீங்கள் போட்டுக்கணும். ஓகேங்களா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 110 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல அப்நார்மல் லாஸுக்காண்டி, இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் பெர் யூனிட். ஓகேங்களா. ஸோ அது அப்நார்மல் யூனிட்டோட பெருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்நார்மல் லாஸ் கிடச்சிரும். ட்ரான்ஸ்ஃபர் டு பி யூனிட்டோட பெருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பியோட காஸ்ட் கிடச்சிரும். சேல்ஸ் அவுட் சைட் சேல்ஸ் கஸ்டமரோட யூனிட்ஸால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அவுட் சைட் கஸ்டமர் சேல்ஸோட காஸ்ட் கிடச்சிரும். ஸோ இது வந்து காஸ்ட் பெர் யூனிட். ஓகேங்களா. கிளியரா? ஓகே. ஸோ அவுட் சைட் கஸ்டமருக்கு நம்ம எவ்வளோ சேல் பண்ணியிருக்கிறோம்? இதில் சாரி, இங்கே 1/3 வருங்க. 1/3 அப்படின்னா இங்கே கரெக்டு தான். ஸோ 9300 இன்ட்டு 1/3 அப்படின்னா 3100 யூனிட்ஸ் வருது. இதை நீங்கள் அவுட் சைட் கஸ்டமருக்கு சேல் பண்ணியிருக்கீங்க. ஸோ 3100க்கு காஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிங்க. காஸ்ட்டு பெர் யூனிட் வந்து 110னா 3100 இன்ட்டு 110 போட்டால் 3,41,000 வரும்.
ஓகேங்களா. ஓகே, ஸோ மொத்தமாக முடிஞ்சிச்சு. இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் உங்களுக்கு டேலி ஆயிரும். கிளியரா? நீங்கள் போட்ட 2 பக்கமும் டேலி ஆனிச்சுன்னா கரெக்ட், இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஓகே, ஸோ 2 பக்கமும் இப்போ டேலி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ ப்ராசஸ் ஏவோட அக்கௌண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படின்னா காஸ்ட் பெர் யூனிட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் காஸ்ட்லேருந்து வேல்யூ ஆஃப் நார்மல் லாஸை ரெடியூஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இன்புட் குவான்டிட்டி மைனஸ் நார்மல். ஃபார்முலாலாம் நீங்கள் போடாதீங்க, தயவு செய்து ஃபார்முலா போடாதீங்க, கண்டிப்பாக மறந்துடும். ப்ராக்டிக்கலாக படித்தா என்றைக்குமே மறக்காது. ஓகேங்களா. ஓகே, ஸோ ப்ராசஸ் ஏ அக்கௌண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ராசஸ் பி அக்கௌண்ட்டுக்கு வாங்க. ப்ராசஸ் பி அக்கௌண்ட்டுக்கு யூனிட் இன்ட்ரடியூஸ்ன்னு சொல்லி ஒன்று போடணும்ல, அது எதை நீங்கள் போடுவீங்க? ட்ரான்ஸ்ஃபர் டு பி அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ இந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே அவுட்புட்ஸ் ஃப்ரம் ஏ அக்கௌண்ட் சொல்லி நீங்கள் போடணும். யூனிட் இன்ட்ரடியூஸாக போடணும். யூனிட் இன்ட்ரடியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏலேருந்து எடுத்தால் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா. அப்போது ஏக்கு நீங்கள் அனுப்புனது, இது ஏலேருந்து பிக்கு அனுப்புனது எவ்வளோ? 6200 யூனிட்ஸ். என்ன ரேட்டில் அனுப்பியிருக்கீங்க? 110 ரூபா ரேட்டுக்கு அனுப்பியிருக்கீங்க. எவ்வளோ டோட்டல் அமௌண்ட்டு? 6,82,000. ஸோ அதை நீங்கள் அப்படியே இங்கே போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ ப்ராசஸ் பி அக்கௌண்ட்டில் உள்ள எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நம்ம பார்ப்போம். கொஸ்டின் எடுங்க. கொஸ்டினில் பி வந்து பாருங்கள். ப்ராசஸ் பியில் சன்ட்ரி மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு 15,000. ஸோ டெபிட் சைடில் போட்டுக்கோங்க. சன்ட்ரி மெட்டீரியல்ஸ் 15,000. அப்புறம் லேபர் வந்து பார்த்தீங்கன்னா 80,000. ஸோ லேபர் 80,000 டெபிட்டில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் 6,000. ஸோ டேரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் சரி டேரக்ட் எக்ஸ்பென்ஸ் 6,000. அது ப்ராசஸ் ஏக்கு 6,000. டேரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 18,150. ஸோ டேரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் 18,150 டெபிட் சைடில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ டோட்டல் காசு வந்து எவ்வளோ வருது? டோட்டலாக 6,200 யூனிட். டோட்டல் காசு வந்து பார்த்தீங்கன்னா 6,82,000 ப்ளஸ் 15,000 ப்ளஸ் 80,000 ப்ளஸ் 18,150 நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 7,95,150 வந்து உங்களுக்கு டோட்டல் காஸ்ட்டாக வருது. ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ கிரெடிட் சைடில் நம்ம என்னெல்லாம் போடுவோம்? கூட்ஸ் வெளியே போனது ஃபுல்லாக கிரெடிட் சைடில் போடுவோம். எப்படி வெளியே போவோம்? நார்மல் லாஸ் ஃபுல்லாக வெளியே போயிடுவோம், இல்லை அப்நார்மல் லாஸ் ஃபுல்லாக வெளியே போடுவோம். ஓகேங்களா. ஆனால் இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்நார்மல் லாஸ் வராது, அப்நார்மல் கெயின் வரும். ஸோ நம்ம பார்க்கலாம், கால்குலேஷன் போடுறப்ப பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டை நீங்கள் அவுட் சைட் கஸ்டமருக்கு சேல் பண்ணுவீங்க, பிஎன்எல் அக்கௌண்ட் மூலமாக வெளியே போயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் சிக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க, அடுத்த ஒரு ப்ராசஸ் இருக்கலாம், அந்த சிக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப வெளியே போகும். ஸோ இது எல்லாம் கிரெடிட் சைடில் நீங்கள் போடுவீங்க. ஓகேங்களா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம நார்மல் லாஸை நம்ம போடுறோம். நார்மல் லாஸ் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? நார்மல் லாஸ் பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15%. ஸோ நீங்கள் மொத்தம் 6,200 யூனிட் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் 15% வந்து நார்மல் லாஸ். ஸோ 6,200 இன்ட்டு 15% போனால் 930 வரும். ஓகேங்களா. ஓகே, இந்த நார்மல் லாஸில் வரக்கூடிய ஸ்கிராப்பை நம்ம எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கிறோம்? ப்ராசஸ் பிக்கு ஸ்கிராப் வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பிக்கு வந்து 5 பெர் யூனிட். ஓகேங்களா. ஸோ ப்ராசஸ் பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராப்பை நம்ம எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கிறோம்? 5 ரூபா பெர் யூனிட்டாக நம்ம சேல் பண்ணியிருக்கிறோம். அப்போ 930 இன்ட்டு 5 அப்படின்னா 4,650 ரூபா ஸ்கிராப் சேல்ஸை. ஸோ இதை நம்ம கிரெடிட்டில் போட்டிருக்கோம். ஓகேங்களா. இப்போது நம்ம அப்நார்மல் லாஸாக அப்நார்மல் கெயினான்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். கிளியராக? சிம்பிள் தாங்க. அதே மாதிரி நீங்கள் போடுங்க. ப்ராசஸ் பிக்கு நீங்கள் டோட்டல் காஸ்ட் எடுத்துக்கோங்க. டோட்டல் காஸ்ட் இங்கே எவ்வளோ? 7,95,150 ரூபா. ஸோ 7,95,150 ரூபா போட்டுக்கோங்க. குவான்டிட்டி எவ்வளோ? 6,200. ஸோ 6,200 குவான்டிட்டி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது ஸ்கிராப் சேல்ஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லி நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ ஸ்கிராப் வந்து பார்த்திங்கன்னா 15% ஆஃப் த நார்மல் லாஸ் வந்து சேல் பண்ணியாச்சு. 15% வந்து நார்மல் லாஸை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 930 நார்மல் லாஸ். ஸோ குவான்டிட்டியில் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கிராப் வந்து நம்ம எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம்? 930 இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ போட்டோம்? 5 ருபீஸ். 930 இன்ட்டு 5 போட்டால் உங்களுக்கு ஸ்கிராப் செல்லிங் எவ்வளோ வந்துச்சு? 4,650. ஸோ இந்த 4,650 நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ டோட்டல் காஸ்ட்லேருந்து இந்த 4,650 இன்கம்மை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ தான் காஸ்ட்டாக இருக்குது? அந்த ப்ராசஸ் பியில் உங்களோட டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெட்டாக 7,90,500 தான் உங்களோட ஆக்சுவல் காஸ்ட்டு. ஓகேங்களா. ஸ்கிராப்பை நீங்கள் சேல் பண்ணிடுவீங்க. ஸோ அதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிடணும். ஸோ ரிமைனிங் வரக்கூடிய காஸ்ட் தான் உங்களோட ஆக்சுவல் காஸ்ட்டு. ஓகே, ஸோ 7,90,500 இது எவ்வளோ யூனிட்ஸ் ஆஃப் இன்புட்டுங்க? 6,200 நார்மல் லாஸ் 930 போயிடுச்சு. ஸோ ரிமைனிங் 5,270 யூனிட்ஸ் ஆஃப் இன்புட்டுக்கு இவ்வளோ காஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. ஓகே,
இப்போ ப்ராசஸ் பியில் நீங்கள் 5270 இன்புட்டை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அவுட்புட் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். அவுட்புட் எவ்வளோ வந்திருக்கு? அவுட்புட் ஆக்சுவல் ப்ராசஸ் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5400 அவுட்புட் வெளியே வந்திருக்கு. ஓகே, ஸோ அவுட்புட் வந்து 5400 அவுட்புட் வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5270 இன்புட்டை நீங்கள் உள்ளே கொடுத்துருக்கீங்க. எக்ஸ்க்ளூடிங் நார்மல் லாஸ் எல்லாம் கழிச்சு போக. ஓகே, ஸோ எவாப்ரேட் ஆகி போச்சு. அதெல்லாம் போக 5270 யூனிட்டை 5270 யூனிட்ஸாக நீங்கள் உள்ளே கொடுத்துருக்கீங்க. ஆனால் 5400 யூனிட்ஸ் வெளியே வந்திருக்கு. கொடுத்ததை விட அதிகமாக வந்திருக்கு அப்படின்னா இது வந்து ப்ராஃபிட்டா லாஸா? ப்ராஃபிட், அப்நார்மல் கெயின். ஓகேங்களா? ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 130 வருது. இது வந்து உங்களோட அப்நார்மல் கெயின். எப்படிங்க இது கூடும் ஆக்சுவலாக? எப்படி இது ஆக்சுவலாக கூடும்? ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எப்படி சொல்லலாம்னா, இப்போ கூடுறதுக்கு வாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ப்ராடக்ட் ஹீட்டு மூலமாக அது கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஹீட்டு மூலமாக அது எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அயன் அண்ட் ஸ்டீல். ஓகேங்களா? ஸோ சில இது வந்து ஹீட்டு மூலமாக எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இல்லை நீங்கள் வந்து இன்புட்டு கொடுத்துருக்கீங்க, நிறையா நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறப்போ அதோட குவான்டிட்டி அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறையனா நீங்கள் உள்ளே சேர்ப்பீங்க, நிறையனா இது பண்ணுவீங்க. ஸோ அதோட குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5270 உள்ளே கொடுத்துருக்கீங்க. வெளியே வர்றப்போ அது எக்ஸ்பேண்ட் ஆகி 5400 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? இது எக்ஸ்பெக்ட் பண்ணாத கெயின். ஸோ அப்நார்மல் கெயினில் நீங்கள் போடணும். ஓகேங்களா? ஸோ 5270 உள்ளே கொடுத்துருக்கீங்க, 5400 வெளியே வந்திருக்கு. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 130 யூனிட்ஸ். இது உங்களோட அப்நார்மல் கெயின். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ காஸ்ட் பெர் யூனிட் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இங்கே காஸ்ட்டு பெர் யூனிட் கண்டுபிடிப்போம். காஸ்ட்டு பெர் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட்டு ஸ்க்ராப்பெல்லாம் போக 7,90,500. இது எத்தனை யூனிட்டுக்கு? 5270 யூனிட்டுக்கு. 5270 யூனிட்டுக்கு. ஓகேங்களா? ஓகே, அப்போ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லி பாருங்கள். 79500 பை 5270 அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு 150 ரூபா வரும். ஓகே, ஸோ காஸ்ட் பெர் யூனிட் வந்து 150 ரூபா. ஸோ அப்நார்மல் லாஸை நீங்கள் 150 ரூபாவில் போட போகிறீங்க. ப்ராசஸ் சிக்கு அனுப்புறது 150 ரூபா காஸ்ட்டில் நீங்கள் போட போகிறீங்க. அவுட் சைடு கஸ்டமருக்கு சேல் பண்ணதும் 150 ரூபா காஸ்ட்டில் நீங்கள் போட போகிறீங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போது ப்ராசஸ் பியில் உங்களுக்கு எவ்வளோ அவுட்புட்னு சொல்லி பார்த்தோம்? 5400 அவுட்புட்டு. ஓகே, இதில் ரெண்டு பார்ட்டாக நம்ம பிரிக்க போகிறோம். ப்ராசஸ் சிக்கு எவ்வளோ அனுப்ப போகிறோம், கஸ்டமருக்கு நம்ம எவ்வளோ அனுப்ப போகிறோம். 5400 அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? ப்ராசஸ் பியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பியில் ஹாஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸ் சிக்கு அனுப்புகிறோம், ரிமைனிங் ஹாஃப் வந்து நம்ம கஸ்டமருக்கு அனுப்புகிறோம். ஓகே, ஸோ ப்ராசஸ் பியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5400 யூனிட்டு. அதில் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும்? 5400 ஹாஃப் போட்டிங்கன்னா 2700 யூனிட் வரும். இது நீங்கள் கஸ்டமருக்கு அனுப்ப போகிறீங்க. ஓ, கஸ்டமருக்கு இல்லை ஆக்சுவலாக ப்ராசஸ் சிங்க. சி ஃபார் ப்ராசஸ் சி. ஓகேங்களா? ஸோ ப்ராசஸ் சிக்கு நம்ம அனுப்ப போகிறோம். ஸோ என்ன காஸ்ட்டில் நம்ம அனுப்புகிறோம்? 150 ரூபா ரேட்டில் நம்ம அனுப்ப போகிறோம். கிளியரா? ஓகே, அதே மாதிரி 5400 ரிமைனிங் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடு கஸ்டமருக்கு நம்ம சேல் பண்ண போகிறோம். ஸோ ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா 2700 யூனிட் வரும். ஸோ அவுட் சைடு கஸ்டமருக்கு நம்ம சேல் பண்ணுறப்போ காஸ்ட்டு தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ 2700 இன்ட்டு காஸ்ட்டு பெர் யூனிட் எவ்வளோ? 150 ரூபா. ஸோ 150 ரூபா நீங்கள் எடுத்துக்கணும். கிளியரா? ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ராசஸ் அக்கௌண்ட்டில் நம்ம போடுவோம். ப்ராசஸ் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்நார்மல் கெயின் நம்ம அந்த சைடு போடணும். ஓகேங்களா? ஸோ வச்சுருங்க. டேரெக்டாக ஒரே இதில் போட்டுடலாமே, எதுக்கு இவ்வளோ தூரம்? ஓகே, டோட்டல் காசு இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்நார்மல் லாஸ் வந்துச்சுன்னா கிரெடிட்டில் போடுவோம். அப்நார்மல் கெயின் வந்துச்சுன்னா என்ன ஆச்சுது? அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ டெபிட் சைடில் நம்ம போடுவோம். அப்நார்மல் லாஸ்னால் கிரெடிட்டில் போடுவோம், அப்நார்மல் கெயின்னா டெபிட்டில் போடுவோம். ஸோ அப்நார்மல் கெயின் வந்து எவ்வளோ யூனிட்ஸ் ஆக்சுவலாக 130 யூனிட்ஸ் வந்துச்சு. ஸோ குவான்டிட்டியில் 130 போட்டுக்கோங்க. காஸ்ட்டு பெர் யூனிட் வந்து 150. ஸோ ரேட்டில் 150 போட்டுக்கோங்க. ஸோ டோட்டலாக 19500 யூனிட் வந்து அப்நார்மல் கெயின். ஸோ டெபிட்டில் போட்டிருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் சிக்கு அனுப்புனது எவ்வளோ? பாதி வந்து ப்ராசஸ் சிக்கு அனுப்பியிருக்கிறோம். ஸோ 2700 யூனிட்ஸ் நம்ம ப்ராசஸ் சிக்கு அனுப்பியிருக்கோம். காஸ்ட்டு பெர் யூனிட் வந்து 150, அதே 150 தான். ஓகேங்களா? ஸோ 2700 இன்ட்டு 150 போனால் 4,50,000 ப்ராசஸ் சிக்கு அனுப்பியிருக்கிறோம். இதை நம்ம ப்ராசஸ் சிக்கு நம்ம அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோம். ப்ராசஸ் சி வர்றப்போ பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு நம்ம சேல் பண்ணது எவ்வளோ? ரிமைனிங் ஹாஃப் வந்து 2700. இது நம்ம கஸ்டமருக்கு சேல் பண்ணியிருக்கிறோம். ஸோ குவான்டிட்டியாக 2700 போட்டுக்கோங்க. கஸ்டமருக்கு சேல் பண்ணதை காஸ்ட் ப்ரைஸ் தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ காஸ்ட்டு பெர் யூனிட் எவ்வளோ? அதே 150 தான். ஸோ 2700 இன்ட்டு 150 போட்டுனா 4,05,000 வரும். இப்போ ரெண்டு பக்கமும் டேலி பண்ணுங்கள், டேலி ஆயிரும். ஓகேங்களா?
ரெண்டு பக்கமும் நீங்கள் அக்ரிகேட்டாக பார்க்குறப்போ ரெண்டு பக்கமும் டேலி ஆயிரும். ஸோ டேலி ஆனிச்சுன்னா தான் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ ப்ராசஸ் சிக்கு நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை நீங்கள் இங்கே போடுங்க. 2700 யூனிட் ரேட் வந்து 150ல், டோட்டல் அமௌண்ட் வந்து 4,05,000ல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறோம். கிளியரா? ஓகே, ஸோ அதை நீங்கள் ப்ராசஸ் சியில் நீங்கள் இன்புட்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ ப்ராசஸ் சி கொஸ்டின் எடுத்துக்கோங்க. ப்ராசஸ் சிக்கு வாங்க. ப்ராசஸ் சியில் வந்து சண்டரி மெட்டீரியல் ஒரு 5,000 சாரி கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டரி மெட்டீரியல்ஸ் வந்து ப்ராசஸ் சி வந்து 5,000 ஓகேங்களா. ஸோ சண்டரி மெட்டீரியல்ஸ் சொல்லிட்டு நீங்கள் ப்ராசஸ் சியில் 5,000 போட்டுக்கோங்க. இவங்க டேப்லர் காலம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ரோஸில் இருந்துச்சு, இங்கே நார்மல் எக்ஸல்லே போட்டிருக்கேங்க. ஓகே, ஸோ சண்டரி மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 வந்து டெபிட் சைடில் நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லேபர் வந்து பார்த்தீங்கன்னா 65,000. ஸோ லேபர் வந்து 65,000 டெபிட்டில் போட்டுக்கோங்க. டேரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 27,200. டேரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ராசஸிக்கு 27,200 போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ கிரெடிட் சைடில் நம்ம என்னெல்லாம் போடுவோம்? ப்ராசஸ் சிக்கு ஃபினிஷ் குட்ஸ் நம்ம அவுட் சைட் கஸ்டமருக்கு சேல் பண்ணுவோம், நம்ம கிரெடிட் சைடில் போடுவோம். இது வேறு எங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போதா ப்ராசஸ் சிலேருந்து? இல்லை, 100% ஆஃப் த ஃபினிஷ் குட்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. ஸோ P&L அக்கௌண்ட்னு சொல்லிட்டு நம்ம அவுட் சைட் கஸ்டமருக்கு சேல் பண்ண அந்த காஸ்ட் ப்ரைஸை நம்ம P&L அக்கௌண்ட்டில் நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நார்மல் லாஸ், அப்நார்மல் லாஸ் நம்ம போட போகிறோம். இந்த இடத்துல அப்நார்மல் லாஸாக கெயினாங்கிறத நம்ம கேல்குலேஷன் பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ நார்மல் லாஸ் நம்ம ஃபஸ்ட்டு போட்டுருவோம். நார்மல் லாஸ் ஆக்சுவலாக என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க நம்ம ஆக்சுவலாக ரீட் பண்ணி வச்சுருந்தோம். நார்மல் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சாரி ஒரு நிமிஷம். நார்மல் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் சிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20% கொடுத்துருக்குறாங்க. ஸோ உள்ள 2,700 யூனிட்ஸ் வந்துருக்குது. இதில் 20% நார்மல் லாஸ்னா 2,700 இன்ட்டு 20% போடுங்க, 540 யூனிட்ஸ் நார்மல் லாஸ். ஓகேங்களா? ஓகே, இந்த நார்மல் லாஸில் உள்ள ஸ்க்ராப்பை எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கிறோம்? நார்மல் லாஸில் உள்ள ஸ்க்ராப்பை மட்டும் இல்லை, அப்நார்மல் லாஸ் ஸ்க்ராப்பும் சேர்த்து. ஓகேங்களா? ஸோ ஸ்க்ராப்பை நம்ம எவ்வளோ சேல் பண்ணிக்கிறோம்? 10 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணிக்கிறோம். கிளியரா? ஸோ 10 ரூபா நீங்கள் போட்டுங்க. 540 இன்ட்டு 10 போட்டுனா 5,400 வரும். ஸோ இதை நீங்கள் கிரெடிட் சைடில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ அப்நார்மல் லாஸ் கேல்குலேட் கண்டுபிடிக்க முன்னாடி காஸ்ட் பெர் யூனிட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ காஸ்ட் பெர் யூனிட் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ ப்ராசஸ் சியில் டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வருது? டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5,02,200 ரூபா. ஸோ 5,02,200 நீங்கள் போட்டுக்கோங்க. குவான்டிட்டி எவ்வளோ? 2,700. ஸோ 2,700 போட்டுக்கோங்க. கிளியரா? ஓகே, டோட்டல் காஸ்ட் இது ஆக்சுவலாக கிராஸாக வரக்கூடிய அமௌண்ட்டை. ஆக்சுவலாக ஸ்க்ராப் போக ரிமைனிங் எவ்வளோ காஸ்ட் வருதோ இதுதான் உங்களோட ஆக்சுவல் காஸ்ட்டு. ஓகேங்களா? ஓகே, ஸோ நார்மல் லாஸில் வரக்கூடிய ஸ்க்ராப் எவ்வளோ? 540. ஸோ 540 நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும். டோட்டல் அமௌண்ட் வந்து 5,400. ஸோ டோட்டல் 5,400 நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ரெடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 2,160 யூனிட்ஸ் வரும். இங்கே 4,96,800 வந்து உங்களோட ஆக்சுவல் காஸ்ட் எக்ஸ்க்ளூடிங் ஸ்க்ராப். ஓகேங்களா? ஸோ நெட்டாக உங்களோட காஸ்ட் வந்து 4,96,800. உங்களோட யூனிட்ஸ் வந்து எவ்வளோ இன்புட் கொடுத்துருக்கீங்க? 2,160 இன்புட்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க நெட்டாக. ஓகேங்களா? ஓகே, ஸோ அப்போ காஸ்ட் பெர் யூனிட் எவ்வளோ வரும்? காஸ்ட் பெர் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4,96,800. மொத்தம் எத்தனை யூனிட்? 2,160 யூனிட். அப்போ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ வரும்? 4,96,800 பை 2,160 பண்ணால் 230 ரூபா ஒரு யூனிட்டுக்கு வரும். ஓகேங்களா? காஸ்ட் பெர் யூனிட் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம அப்நார்மல் லாஸ்க்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ப்ராசஸ் சியோட அவுட்புட் எவ்வளோ வந்திருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் அவுட்புட் வந்து ப்ராசஸ் சிக்கு வந்து 2,100 யூனிட்ஸ் அவுட்புட் வந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ 2,100 யூனிட்ஸ் ஆக்சுவல் அவுட்புட்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. இன்புட் வந்து 2,160 உள்ளே கொடுத்துருக்குறோம். ஆனால் வெளியே வந்து 2,100னா அப்போ ரிமைனிங் 60 என்ன ஆயிருக்கும்? அப்நார்மல் லாஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்நார்மல் லாஸுக்கு காஸ்ட் பெர் யூனிட் நீங்கள் போடணும். வெளியே கஸ்டமருக்கு சேல் பண்ணது காஸ்ட் பெர் யூனிட் நீங்கள் போடணும். வேறு என்ன இருக்குது? வேறு எதுவும் ப்ராசஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமா? இல்லை, அவ்வளோதான். ஸோ இது ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் பெர் யூனிட்டாக நீங்கள் போடணும். ஓகேங்களா? கஸ்டமருக்கு நம்ம எவ்வளோ சேல் பண்ணியிருக்கிறோம்? மொத்த அமௌண்ட்டே சேல் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ அவுட்புட் வந்து 2,100 வந்திருக்கலாம். இது 100% அவுட்புட்டும் நம்ம கஸ்டமருக்கு சேல் பண்ணியாச்சு. ஸோ 2,100 இன்ட்டு காஸ்ட் பெர் யூனிட் எவ்வளோ வந்திருக்கு? 230. ஸோ 2,100 இன்ட்டு காஸ்ட் பெர் யூனிட் 230 போட்டுக்கோங்க. அப்நார்மல் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 60 யூனிட் வந்துச்சு. ஓகேவா? ஸோ 2,160 இன்புட்டை கொடுத்தோம்.
2100 அவுட்புட் வெளியே வந்திருக்கு. ஸோ அப்நார்மல் லாஸோட குவான்டிட்டி வந்து 60 யூனிட்ஸு. ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? 230 ரூபா. அப்போ 60 யூனிட்டுக்கு 13,800 ரூபா அப்நார்மல் லாஸ். ஓகேங்களா? ஓகே, கிளியரா? ஸோ அவ்வளோதான். ஸோ ப்ராசஸ் சி அக்கௌண்ட்டும் முடிஞ்சிருச்சு. ஸோ 2 பக்கமும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து 2 பக்கமும் டேலி ஆயிரும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா P&L அக்கௌண்ட் நம்ம போட போகிறோம். P&L அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஹாஃப் பேஜ் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ஹாஃப் பேஜ் எடுத்துக்கோங்க. அப்நார்மல் கெயின் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஹாஃப் பேஜ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ P&L அக்கௌண்ட் போடுறதுக்கு முன்னாடி இந்த அப்நார்மல் லாஸையும் அப்நார்மல் கெயினையும் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, அப்நார்மல் லாஸை நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுக்கக்கூடாது. இந்த லாஸில் ஒரு சில லாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராப் சேலும் இருக்குது. ஓகேங்களா? ஸ்க்ராப் சேல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லாஸுக்கு மட்டும் கிடையாதுங்க, அப்நார்மல் லாஸுக்கும் ஸ்க்ராப் சேல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்க்ராப் போக ரிமைனிங் எவ்வளோ வருதோ அதை மட்டும் தான் நீங்கள் அப்நார்மல் லாஸாக P&L அக்கௌண்ட்டில் போடணும். ஸோ அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட் சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு என்னென்ன அப்நார்மல் லாஸ்லாம் வந்துச்சுது? ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஏல உங்களுக்கு அப்நார்மல் லாஸ் வந்து இங்கே 22,000. ஓகேங்களா? ஸோ ப்ராசஸ் ஏல அப்நார்மல் லாஸ் வந்து 22,000 போட்டுக்கோங்க. எத்தனை யூனிட்டு? 200 யூனிட்டுக்கு. ரேட் வந்து 110க்கு. ஓகேங்களா? ஸோ எதுக்கு நம்ம டெபிட்டில் போடுறோம்? லாஸ் எப்போவுமே டெபிட் தான் போடுவோம். ஓகேங்களா? ஸ்க்ராப்பிள் சேல் மூலமாக நமக்கு இன்கம் வந்துச்சுன்னா அது கிரெடிட்டில் போடுவோம். ஓகே, ஸோ அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட்டில் லாஸ் வந்துச்சுன்னா டெபிட்டில் போடுவோம், இன்கம் வந்துச்சுன்னா கிரெடிட்டில் போடுவோம். ஸ்க்ராப் மூலமாக நமக்கு இன்கம் வந்துச்சுன்னா கிரெடிட்டில் போடுவோம். ஓகேங்களா? ஸோ ப்ராசஸ் ஏல வந்து பார்த்தீங்கன்னா அப்நார்மல் லாஸ் எவ்வளோ? 200 யூனிட் அப்நார்மல் லாஸ், 110 ரூபா ரேட்டு காஸ்ட்டு பெர் யூனிட். ஓகேங்களா? 200 யூனிட் அப்நார்மல் லாஸ், 110 ரூபா ரேட்டில் 22,000 வந்திருக்கு. ஸோ 200 யூனிட் அப்நார்மல் லாஸ், 110 ரூபா ரேட்டில் 22,000. ஓகேங்களா? ஓகே, இப்போது ப்ராசஸ் பியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்நார்மல் கெயின் தான் வந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் கெயினில் நம்ம போடுறோம். ஓகே, இப்போ ப்ராசஸ் சியில் அப்நார்மல் லாஸ் வந்திருக்கா? ஸோ ப்ராசஸ் சியில் அப்நார்மல் லாஸ் எவ்வளோ வந்திருக்கு? 60 யூனிட் 230 ரூபா ரேட்டில் 13,800. ஓகேங்களா? ஸோ 60 யூனிட் 230 ரூபா ரேட்டில் 13,800 ப்ராசஸ் சியில் நீங்கள் டெபிட் சைடில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ ஏஆர் இருக்கட்டும் சிஆர் இருக்கட்டும் நம்ம ஸ்க்ராப் சேல் பண்ணியிருப்போம். எவ்வளோத்துக்கு ஸ்க்ராப் சேல் பண்ணியிருப்போம்? யூனிட்ஸ் வந்து அதே 200 நீங்கள் ஸ்க்ராப் சேல் பண்ணியிருப்பீங்க. ப்ராசஸ் சியில் 60 யூனிட்டையும் நீங்கள் ஸ்க்ராப் சேல் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ ஸ்க்ராப் சேலோட செல்லிங் ப்ரைஸ் என்ன கொடுத்துருந்தாங்க? ஸ்க்ராப் சேல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஏவும் ப்ராசஸ் சியும் நீங்கள் சேல் பண்ணுறீங்க. அப்படி தானே? ப்ராசஸ் ஏக்கு ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபா. ஸோ ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் 2 ரூபா போட்டுக்கோங்க. ப்ராசஸ் சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபா. ஸோ ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் 10 ரூபா போட்டுக்கோங்க. ஸோ இப்படி இப்போ மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா ப்ராசஸ் ஏ நீங்கள் சேல் பண்ணுறப்போ 400 ரூபா கிடச்சிது. ப்ராசஸ் சியில் வந்து நீங்கள் ஸ்க்ராப் சேல் பண்ணுறப்போ 600 ரூபா கிடச்சிது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இங்கே 35,800 டோட்டல் காசு, இங்கேயும் 35,800 போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்க்ராப்பை நீங்கள் ரெடியூஸ் பண்ணி ரிமைனிங் பேலன்ஸ் ஃபிகர் வந்து எவ்வளோ வருது? 34,800. இதை தான் நீங்கள் அப்நார்மல் லாஸாக P&L அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் போடணும். அப்நார்மல் லாஸ் நீங்கள் டோட்டலாக போடக்கூடாது. ஸ்க்ராப்பை கழித்து இந்த நெட் அமௌண்ட் 34,800 தான் நீங்கள் P&L அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் போடணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதை நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இப்போ அப்நார்மல் கெயின்குள்ளே வருவோம். அப்நார்மல் கெயின் வந்து எதுக்கு வந்துச்சுது? ப்ராசஸ் பிக்கு மட்டும் வந்துச்சுது. ஓகே, ஓகே, ஸோ ப்ராசஸ் பியில் நமக்கு அப்நார்மல் கெயின் வந்து 130 யூனிட் 150 ரூபா ரேட்டில் 19,500. ஓகேங்களா? ஸோ 130 யூனிட் 130 யூனிட் காஸ்ட் பெர் யூனிட் 150 தானே? அப்போ 150. ஓகே, ஸோ இது எரர் இருக்குது. ஸோ 150 சொல்லி நீங்கள் மாற்றிக்கோங்க. கிளியரா? ஸோ 130 யூனிட் காஸ்ட் பெர் யூனிட் 150 நம்ம பார்த்தோம். ஸோ இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 650 ரூபா வந்து அப்படின்னா நார்மல் லாஸ். ஓகே, இது நார்மல் லாஸ் கிடையாது, இது அப்நார்மல் லாஸா? ப்ராசஸ் எல்லாமே தப்பு தப்பாக இருக்குது. ஒரு நிமிஷம், இங்கே நார்மல் லாஸ் கிடையாதுங்க, இங்கே ஸ்க்ராப் சேல் பண்ணுது. ஓகேங்களா? ஸ்க்ராப் சேல்னு சொல்லி போடணும். கிளியரா? ஓகே 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 ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். ஆமாம், அப்நார்மல் கெயினை நம்ம எப்படி ஸ்க்ராப் வரும்? ஒரு நிமிஷம். நார்மல் லாஸ் 135. ஓகே,
அப்நார்மல் கெயினை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராசஸ் பியில் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ ப்ராசஸ் பியில் வந்து எவ்வளோ வந்திருக்கு 130 ரூபா 130 யூனிட்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக வந்துச்சு. ஸோ அப்நார்மல் கெயினாக நம்ம எடுத்துக்கிட்டோம். காஸ்ட் பெர் யூனிட் வந்து 150 ரூபா. ஸோ உங்களுக்கு 19,500 வந்து அப்நார்மல் கெயினாக வந்திருக்கு ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ இந்த அப்நார்மல் கெயினோட ஸ்கிராப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபா. அப்போ 130 யூனிட்டுக்கு 650 ரூபா நீங்கள் டெபிட் சைடில் போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்நார்மல் லாஸில் நம்ம என்ன பண்ணுவோமோ அதை நீங்கள் ஆப்போசிட்டாக நீங்கள் இது அப்நார்மல் கெயினுக்கு நீங்கள் போட்டுக்கணும். ஏன்னா அப்நார்மல் கெயினுங்கிறது இன்கம். ஸோ கிரெடிட் சைடில் நீங்கள் ப்ராசஸ் பிலேருந்து வரக்கூடிய இந்த அப்நார்மல் கெயின் இன்கம்மாக நீங்கள் போட்டுக்கோங்க. டெபிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்நார்மல் கெயின் மூலமாக உங்களுக்கு வந்து லாஸ் தாங்க வந்துருக்கும் ஓகேங்களா. ஸ்கிராப் சேல் கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் உள்ளே வந்துருச்சுது. ஸோ நீங்கள் ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆனிச்சுன்னா உங்களுக்கு 5 ரூபா இன்கம்மாக கிடச்சிரும். இங்கே உங்களுக்கு வந்து கெயின் ஆகிடுச்சிது ஓகேங்களா. ஸோ ஸ்கிராப் எதையுமே நீங்கள் சேல் பண்ணலாம். இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காசு மாதிரி. ஸோ ஸ்கிராப்பில் இருந்து வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி காசு மாதிரி நம்ம வந்து 5 ரூபா நம்ம டெபிட் சைடில் போட்டுருவோம். கிளியரா? ஓகே, ஸோ நம்ம வந்து அப்நார்மல் லாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டெபிட் சைடில் போட்டோம். ஸ்கிராப் சைட்லேருந்து வரக்கூடிய இன்கம்மை கிரெடிட்டில் போட்டோம். ஸோ ரிமைனிங் அமௌண்ட் 34,800 வந்துச்சுது. அப்நார்மல் கெயினை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்நார்மல் கெயினுங்கிறது இன்கம். ஸோ கிரெடிட் சைடில் போட்டோம். ஸோ ஸ்கிராப்லேருந்து வரக்கூடிய அந்த லாஸை வந்து பார்த்திங்கன்னா டெபிட் சைடில் நம்ம போட்டோம். ஸோ ரிமைனிங் வந்து எவ்வளோ வரும்? 19,500 மைனஸ் 650 போனால் 18,850 வரும். இதான் அவங்களோட அப்நார்மல் கெயின் ஓகேங்களா. ஸோ இப்போ பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம போகலாம். பிஎன்எல் அக்கௌண்ட் என்னென்ன போடுங்க? டெபிட் சைடில் எக்ஸ்பெண்டிச்சர் போடுங்க, கிரெடிட் சைடில் இன்கம் போடுங்க ஓகேங்களா. ஸோ ப்ராசஸ் ஏ, ப்ராசஸ் பி, ப்ராசஸ் சிலேருந்து வரக்கூடிய டோட்டல் காசை ஃபுல்லாக டெபிட்டில் போட்டுருங்க. ப்ராசஸ் ஏல எவ்வளோ டோட்டல் காசு வந்துச்சு? பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டது 3100 யூனிட்டை 110 ரூபாய்க்கு 3,41,000. ஸோ 3100 யூனிட்டு 110 ரூபாய்க்கு 3,41,000 பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டது ஓகேங்களா. அவுட் சைடு கஸ்டமருக்கு சேல் பண்ணது. ஓகே, ஸோ இந்த அவுட் சைடு கஸ்டமருக்கு சேல் பண்ணக்குள்ளானதை நம்ம எதுக்கு டெபிட்டில் போட்டிருக்கோம்? அது காஸ்ட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இது ஃபுல்லாக 110 ரூபா காஸ்ட்டில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அவுட் சைடு கஸ்டமருக்கு சேல் பண்ணுறப்போ நமக்கு வரக்கூடிய காசு எவ்வளோ? 3,41,000 ரூபா. ஸோ 3,41,000 அதோட 3100 யூனிட் 110 ரூபா காஸ்ட்டு பெர் யூனிட்டில் நீங்கள் போட்டுங்க. ஓகே, இப்போ ப்ராசஸ் பிக்கு வாங்க. ப்ராசஸ் பிக்கு வந்து இப்போ அவுட் சைடு கஸ்டமருக்கு சேல் பண்ணுறப்போ பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ மாற்றி விட்ருக்கோம்? 2,700 150 காஸ்ட் பெர் யூனிட் 4,05,000 ஓகேங்களா. ஸோ 2,700 150 ரூபாய்க்கு 4,05,000க்கு நம்ம காஸ்ட் வந்திருக்கு. அதேமாதிரி ப்ராசஸ் சிக்கு வந்து 2,100 230 4,83,000. ஸோ 2,100 230 4,83,000 போட்டுக்கோங்க. கிளியரா? ஓகே, இது காஸ்ட்டு. அப்போது செல்லிங் ப்ரைஸ் நம்ம எங்கே போடுவோம்? கிரெடிட் சைடில் நம்ம போடுவோம். காஸ்ட்டை நம்ம டெபிட்டில் போடுவோம், செல்லிங்கை நம்ம கிரெடிட்டில் போடுவோம் ஓகேங்களா. ஸோ சேல்ஸ் நம்ம அவுட் சைடு கஸ்டமருக்கு எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம்? 3,100 யூனிட். ஸோ 3,100 யூனிட் போட்டுக்கோங்க. பிக்கு வந்து 2,700 யூனிட் கஸ்டமருக்கு சேல் பண்ணியிருக்கோம். ஸோ 2,700 போட்டுக்கோங்க. சிக்கு வந்து 2,100. ஸோ சி 2,100 வந்து சேல்ஸாக நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ அவுட் சைடு கஸ்டமருக்கு நம்ம எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கிறோம்? கொஸ்டின்லாம் கொடுத்துருந்தாங்க. செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட் ஆஃப் அவுட்புட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 120. ஸோ ரேட்டு வந்து ஏக்கு 120 போட்டுக்கோங்க. பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 165. ஸோ பிக்கு 165 போட்டுக்கோங்க. சிக்கு மொத்தமாக சேல் பண்ணியிருக்கிறோம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 250. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 250 போட்டுக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் சேல்ஸ் வந்து கிடச்சிரும் ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போது கொஸ்டினில் இன்னொன்று 2 அண்ணா கொடுத்துருந்தாங்க. என்னது? மொத்தமாக ப்ராசஸ் ஏபிசின்னு தனியாக பிரிக்காமல் மொத்தமாக மேனேஜரல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 80,000. ஸோ அது எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் டெபிட் சைடில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் செல்லிங் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 50,000. ஸோ நீங்கள் டெபிட் சைடில் போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இன்னும் வேறு என்ன இருக்குது? பிஎன்எல் அக்கௌண்ட்டில் வேறு என்ன போடுவோம்? அப்நார்மல் லாஸும் அப்நார்மல் கெயினும் நம்ம போடுவோம் ஓகேங்களா. ஸோ அப்நார்மல் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்கிராப்பு போக 34,800 வந்துச்சுது. ஸோ இந்த 34,800 லாஸ் டெபிட் சைடில் போட்டுக்கோங்க. அப்நார்மல் கெயின் வந்து அப்படின்னா ஸ்கிராப் போக எவ்வளோ வந்திருக்கு? 18,850. ஸோ இந்த 18,850 உங்களுக்கு கெயின். ஸோ கிரெடிட் சைடில் நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் சைடு தான் அதிகமாக இருக்குது, இன்கம் சைடு கம்மியாக இருக்குது. அப்போ இது உங்களுக்கு லாஸ் ஓகேங்களா. ஸோ இது டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 13,93,800. எக்ஸ்பெண்டிச்சர் தான் அதிகமாக இருக்குது கம்பேர் டு இன்கம் ஓகேவா. ஸோ 13,93,800, இங்கேயும் 13,93,800. ஸோ இப்போ இன்கம்மாக நீங்கள் இதிலேருந்து ரெடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பேலன்ஸிங் ஃபிகர் கிரெடிட் சைடில் வந்துருக்குது. அப்போ இது வந்து நெட் லாஸ். கிளியரா? ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணதுனால நமக்கு வந்து என்ன வந்திருக்கு? லாஸ் தான் வந்திருக்கு.
32,450 உங்களுக்கு லாஸாக வந்திருக்கு. கிளியரா? ஓகே. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான சம் ப்ராசஸ் காஸ்டிங்கில் ஃபஸ்ட்டு சம்மே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேறு லெவல் சம்மாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்ல டீப்பாக வீடியோ நீங்கள் கவனிச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக ஒரு ½ அன் ஹவர்லாம் பார்த்தாது, ஒரு 40 to 45 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணதுக்கு டைம் வேணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 45 மினிட்ஸ் கிட்டக்க ஆகும். அடுத்தது நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 15 மினிட்ஸ்லேயே முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து செம்ம ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்போ இல்லை வீடியோஸ் பார்க்குறப்போ ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா உடனே கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் கேளுங்க. கண்டிப்பாக இதில் ஏதாச்சும் ஒரு இடத்துல டவுட் வரும். அதே நேரத்தில் இது சம்மு தான் பெரிய சம்மை தவிர ஏபிசி 3க்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான் நம்ம பண்ணோம். ஓகே. ஸோ கான்செப்ட் வந்து ஒரே கான்செப்ட் தான், 3 சீனரியோட நம்ம பண்ணோம், 3 ப்ராசஸுக்கு நம்ம பண்ணோம். அதனால கொஞ்சம் டைம் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்எல் அக்கௌண்ட் நம்ம போடுறதுக்கும் இதுக்கெல்லாம் டைம் ஆகாது. ப்ராசஸ் ஏபிசி தனித்தனியாக நம்ம போட்டதுனா டைம் ஆச்சு. ஆனால் 3க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ அதில் வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ பாருங்கள், நீங்கள் செம்ம ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். செம்ம ஒர்க் அவுட் பண்ணுறப்ப டவுட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேளுங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம அடுத்த சம் நம்ம பார்ப்போம். பை.